வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. நான் ரமணன் பேசுகிறேன், ஆஸ்ட்ராலஜர். இப்போ தக்ஷிணாயன புண்ணிய காலத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். தக்ஷிணாயன புண்ணிய காலத்தில் இப்போ முதல் மாதமாக ஆடி மாதத்தினுடைய பலனை பார்ப்போம். முதல்ல தக்ஷிணாயன புண்ணிய காலம்னா என்னது? சூரியனுக்கு ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இது எல்லாமே தக்ஷிணாயன புண்ணிய காலம். இந்த தக்ஷிணாயன புண்ணிய காலத்தினுடைய மெயினான பர்பஸ் எல்லா விரதங்களும் நம்ம இந்த காலகட்டத்தில் செய்கிறோம். மெயினாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அது சாத்துர்மாசிய விரதம்னுட்டே சொல்லுவாங்க. இந்த 4 மாதங்கள் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே விரத காலங்கள். அப்போ வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே விநாயகர் சதுர்த்தி தவிர மீதி எல்லா பண்டிகைகளுமே விரதம் சார்ந்ததாகவே இருக்கும். இந்த விரதத்தை இருப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் எல்லாமே நீங்கி நம்மளை ஒரு பாசிட்டிவான இதுக்கு எனர்ஜிக்கு கொண்டு நம்மளை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த தக்ஷிணாயன புண்ணிய கால விரதங்கள் நம்மளை கொண்டு போகும். அதுக்காக வேண்டிய இந்த தக்ஷிணாயன புண்ணிய காலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ ஆடி மாதத்தினுடைய பலனை நம்ம பார்ப்போம். வணக்கம். இப்போது கன்னியா ராசி அன்பர்களுடைய ஆடி மாத பலனை பார்ப்போம். கன்னியா ராசின்னு சொல்லும்போது உத்தரம் 3 பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதம், சித்திரை 2 பாதம் கொண்டது கன்னியா ராசி. கன்னியா ராசி புதனுடைய மூல திரிகோண ஸ்தானம். இப்போ இவங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறார். 12 குடையவரான சூரியனோடு சேர்ந்து சுக்கிர பகவான் 2 9 குடைய சுக்கிர பகவானோடு சேர்ந்து இவங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜூலை 31க்கு அப்புறமா அதே சுக்கிரன் சிம்மத்துக்கு வந்துடுறார். இவங்க 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு சனீஸ்வரர் 6ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். 9ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் பொதுவாகவே கேது ராசியில் இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள், ஒரு மறைமுகமான பயம், எதற்கு பயப்படுறோன்னு தெரியாது, ஆனால் ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். பயம்னு சொல்கிறத விட ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்ல தெரியாது. அது ஒன்று நமக்கு இருக்கவே இருக்குது. இதையும் தாண்டி அந்த 7ல் இருக்கிற ராகு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், இதை இன்னும் விரிவாக்கம் பண்ணி கொண்டு போவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுக்க தான் செய்கிறார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 6ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு தொழில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த காலத்தில் இருந்த ஓட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நிதானமாக திங்க் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்திருக்கீங்க. இல்லை எப்படி பண்ணலாங்கிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் பாட்டு பேசாமல் ஒரு நிதானிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு 8 செவ்வாய், அதே மாதிரி 4, 7 குரு பகவானோட சேர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். பாக்யாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் உங்களுக்குரிய பாதகாதிபதியும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான மாரகாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பா சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கலாம். இல்லை உங்களுடைய சகோதரி சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரி சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால உங்களுடைய தாய் மாமா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இப்போ உங்கள் 11ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதியான புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறதுனால, சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறதுனால தொழில் விருத்தி இல்லை தொழிலேருந்து வரக்கூடிய லாபங்கள் ரொம்ப நாளாக வராமல் இருந்தது இந்த காலகட்டத்தில் வரும். இந்த வரக்கூடியதை தக்க வச்சுக்கணும். ஏன்னாக்கா உங்களுக்கு ஜூலை 31க்கு அப்புறமாக சுக்கிரன் சிம்மத்துக்கு வந்துடுறார். வரக்கூடிய காலத்தில் அதை அப்படியே செலவழிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். அது பிஸ்னஸ்க்காக வேண்டியே செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இவ்வளவு செலவழிக்கணும், இது செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதில் எப்போவுமே ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் சேவிங்ஸில் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மெயினாக இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தை வேற பார்த்துக்கிட்டே இருக்கார். செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கார். குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு விரயங்கள் ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்.
அது வந்து சுப விரயமாக இருக்கிறதுக்கு வந்து கம்மி சான்ஸ் இருக்குது. ஏன்னாக்கா அவர் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் வந்து பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விரயங்கள் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியல. அது சுப விரயமா அப்படிங்கிற கேட்டகரைசேஷன் வந்து உங்களுக்கு விரயங்கள் ஜாஸ்தி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது. அது சுபமா அசுபமாங்கிறது நீங்களே பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து அந்த 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால விரயங்கள் பொதுவாகவே ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கார் அந்த சனீஸ்வரர். ஆனால் இந்த செவ்வாய் வந்து அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த விரயங்கள் ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்குடைய நிவர்த்தி வந்து மெயினாக வந்து மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் கோவில் நல்ல வியாழக்கிழமையாக பார்த்து சென்று வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதம், ரொம்ப அவசியமான பரிகாரம். நீங்கள் வந்து மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை போய் பார்த்து தரிசனம் பண்ணி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. திருத்தணிக்கு போகலாம், சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் திருத்தணிக்கு போயிட்டு வரலாம். அதுவே வந்து ஒரு நல்ல நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கும். உங்களுக்கு ராசியிலேயே வந்து கேத்து பகவான் இருக்கிறதுனால பழனிக்கும் போயிட்டு வரலாம், அதுவும் ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும். இந்த 2 விஷயமும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, உச்சிதம். நன்றி.